ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மாற்றங்களை தருமா மார்ச் மாத ராசி பலனை டீட்டெயிலாக உங்களோட விரிவாக ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. மாதந்தோறும் இந்த மாத பலன்களை 2 லட்சத்துக்கும் மேலானவர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் எவ்ரி மந்த் உங்களுடைய ராசி எப்படி இருக்குது, அதுக்குண்டான பலன்கள் விரிவாக என்னென்ன திட்டங்கள் எப்படி மேற்கொள்ளலாம்னு சொல்கிறது பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. அது மட்டும் இல்லை, தினம்தோறும் ராசி பலன் ரொம்ப சுருக்கமாக தினம்தோறும் ராசி பலனும் பஞ்சாங்க பலனும் ஹெட்லைன்ஸ் டிவியில் அப்லோட் ஆகிருக்கு. அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். மீனம் ராசி மார்ச் மாத பலன். ஸோ மீனம்க்கு இந்த மார்ச் மாதத்தில் ஃபேவர்ஸ் எவ்வளோ இருக்குது, அன்ஃபேவர்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை டீட்டெயிலாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உங்களுக்கு குரு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் போயிருக்கிறதுனால பலவிதமான போராட்டங்கள், இதில் நிறைய பேருக்கு வேலை இழப்பு, ஒரு சிலருக்கு தொழிலில் போதுமான அந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் ரொம்ப வேகமாக இல்லாமல் மந்தமாக போயிட்டு இருக்கின்றது நடக்கக்கூடிய நிகழ்வு. இந்த மாதத்தில் 9ஆம் தேதி குரு வக்ரம் அடைகிறார். வக்ரம்ன்றது என்னென்னா ரெட்ரோகிரேஷன். இந்த குரு வக்ரம் அடைகிற இந்த காலம் இன்னும் அதோடைய சக்தியை 8வது வீட்டில் இருந்தாலும் கூட அதோடைய விளைவுகள் இது வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. இப்போ இந்த ரெட்ரோகிரேஷனில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பலகீனமாக வீக் ஏரியாவில் இந்த குருவுடைய பிரயாணம் உங்களுக்கு பல விதமான எதிர்ப்புகளும் எதிர்பார்க்காத சூழ்நிலையும் உருவாக்கக்கூடிய தன்மைக்கு நிச்சயமாக இருக்கும். ஆனாலும் மற்ற பிளானட்ஸ்லாம் உங்களுக்கு ஃபேவராக இருக்கா அப்படின்னு இந்த மீன ராசிக்கு பார்த்தோம்னா, சுக்கிரன் உச்சமடையார். உங்களுடைய ஜென்ம ராசியில் சுக்கிரன் உச்சமடையார். இப்போ சுக்கிரன் உங்களுக்கு யோகமாக சுகபோகங்களை சுக்கிரன் கொடுத்தாலும் கூட இந்த சுக்கிரன் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதியாக வர்றார். அப்போ அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதி உங்கள் ஜென்ம ராசியில் வலு அடைந்து உங்களுடைய ஜென்ம ராசி நாதன் குரு அஷ்டமஸ்தானத்தை வலு இழந்து இந்த ஒரு காம்பினேஷனில் இந்த மாதம் பலவிதமான போராட்டங்களோட, பலவிதமான எதிர்ப்புகளோட, பலவிதமான கசப்பு அனுபவங்களோட பிரயாணம் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இது முழுக்க முழுக்க எல்லோருக்கும் அது பழிச்சிருமா, எல்லோருக்கும் அது நடக்குமா அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் நல்ல யோக பலம் பெற்று மற்ற கோள்களும் உங்களுக்கு பலமான அமைப்பு இருந்தால் இந்த மாதிரியான நிகழ்வுலாம் உங்களுக்கு நடக்காது. ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்திலையும் இந்த மாதிரியான சுக்கிரன் குருவுடைய அமைப்பு தசாபுத்தி காலங்களில் ஒரு பலகீனமான தசாபுத்தி காலங்களில் இருந்தீங்கன்னா தான் இது மாதிரியான பலன்கள் இந்த மார்ச் மாதத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சனி செவ்வாய், இப்போ சனி கிரகம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கும்போது உழைப்பை அதிகரிக்கும், இன்னொரு வேலையை சேர்த்து பார்க்க வைக்கும், இன்னொரு தொழிலை புதுசாக நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கும் வழிவகுக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த சனி கொடுக்கும். சனியோட இந்த முறை செவ்வாயும் ஒன்றா சேரக்கூடிய ஒரு மாதமாக அமையுது. இப்போ செவ்வாயும் சனியும் ஒன்றா சேர்ந்தால் 2 அசுப கோள்களாக இருந்தாலும் தொழில் ஸ்தானத்தில் கர்ம ஜீவன ஸ்தானத்தில் இந்த சனியும் செவ்வாயும் சேருது ஒரு பாசிட்டிவாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா இந்த பிஸ்னஸ் ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடிய 10வது வீட்டில் பரிபூர்ண சுபர் இருக்கிறத விட இந்த மாதிரி சனி செவ்வாயோட அமைப்பெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு தொழிலில் ஏற்றமும் அதுக்குண்டான முன்னேற்றமும் நிறைய கொடுக்கும். ஸோ கரியரில் பெரிய சேஞ்ச், அந்த சேஞ்ச் பாசிட்டிவாக நடக்குமான்னு பண்ணால் இந்த பக்கம் குரு உங்களுக்கு வீக்கான சைடில் இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னா, மாற்றங்கள் மைண்டு சொல்லிகிட்டே இருக்கும், இடத்த மாற்றணும், வேலையை மாற்றணும், இல்லை வேறு ஏதாவது வேலைக்கு போகணும், இல்லை இழந்ததை திரும்ப அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி மிக மிக கவனமாக யோசித்து அந்த முடிவை எடுங்க. என்ன காரணம்னா, இந்த சனி செவ்வாயோட சேர்க்கை, வியாழன் ரெட்ரோகிரேஷனில் போகிற இந்த ஒரு காலம், சுக்கிரன் எதிரணியை சேர்ந்த ஒரு கிரகம் உச்சமடைகிற ஒரு சூழ்நிலையில் எந்த முடிவு எடுத்தாலுமே ஒரு முறைக்கு இருமுறை பல முறை யோசித்து அந்த முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. சூரியன் ஃபர்ஸ்ட் ஆஃப் 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு சூரியன் ரோகாதிபதியாக வரக்கூடிய கிரகம். அப்போ 6 கிரகம் 12ஆம் இடத்துல மறையிறது நல்ல விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். அந்த 14ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் ஜென்ம ராசியில் வரும்பொழுது உங்களுக்கு அரசாங்க சம்மந்தப்பட்ட அதிகார பதவிகள் கிடைக்கிறது, பதவி உயர்வு கிடைக்கிறது, பொறுப்புகளை வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது, இதெல்லாம் கொடுக்கும். இருந்தாலும் சூரியனுக்கு 8ல் வியாழன் இருக்கும்போது இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தேவையில்லாத அதில் மன உளைச்சல், போராட்டங்கள்லாம் சேர்த்தே கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போது 2 வகையான கலப்பு பலன்களை தான் இந்த சூரியன் வியாழனுடைய அமைப்பு ஏற்படுத்துது. அதனால் இன்னும் கூடுதல் கவனமாக இருக்குது மிக மிக அவசியம். ராகு கேதுல கேது உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறது, உங்களுக்கு ஆன்மீக பயணங்கள், தெய்வத்துடைய துணை, தெய்வ வழிபாட்டுனால சில அனுகிரகங்கள், எத்தனை போராட்டம் வந்தாலும் எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் அதையும் மீண்டும் முறியடித்து வெற்றி நடை போடக்கூடிய ஒரு யோகம், ஆற்றல் கொடுக்கக்கூடிய யோகத்தை இந்த கேது கொடுக்கும். ராகு இந்த இடத்துல 5th ஹவுஸில் இருக்கிறது உங்களுடைய பிள்ளைங்களால் சில தொல்லைகள், அவங்களால சில மன உளைச்சல்கள், அவங்களால சில பேருக்கு ராகு யோகம் பெற்றவர்களுக்கு பெருமையும் யோகத்தையும் கூட கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஓவராலாக இந்த மீன ராசிக்கு நம்ம பலன்கள்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது எச்சரிக்கையும் கவனமும் அதிகமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக தெரியுது. இப்போ மாணவர்களுக்கு எப்படி இருக்கும், புதன் உங்கள் ஜென்ம ராசியில் நீச்சம் அடைந்து சுக்கரனோட சேர்ந்து பிரயாணிக்கிற இந்த காலகட்டத்தில்
குரு வக்ரம் அடையிற இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கவங்க எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு சில மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும், சில விதமான ஒரு கவலையும் கொடுக்கும். ஏதாவது நெகட்டிவாக ஆகிடுமா அப்படின்ற ஒரு தேவையில்லாத ஒரு சிந்தனைகள்லாம் வந்துட்டுருக்கும். இந்த சமயத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, கூடுதலாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஓவரால் ஒரு ரீடிங்கோடு நீங்கள் போகாமல் கொஞ்சம் ப்ராக்டிஸை இன்க்ரீஸ் பண்ணுறது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது மீண்டும் உங்களுக்கு ப்ராக்டிஸை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கங்க. அண்டு மேரேஜ் சான்ஸ் ஆர் சுப காரிய விவாக பலன்கள்லாம் இந்த மாதம் வந்து ஏற்புடையதாக நடக்குமா, உங்களுக்கு வந்து அதுக்குண்டான சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிரனுடைய பார்வை வந்து வரன்களுடைய லிஸ்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய யோகத்தை கொண்டு வந்துடும். பட் ஃபைனலைஸ் ஆகுமா, அது வந்து நிறைவாக முடியுமா, அந்த ஒரு வரனை தேர்ந்தெடுத்து அது வந்து உங்களுக்கு கைகூடி வாழ்க்கை துணையாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குமானா அது கொஞ்சம் இழுபறியாக நடக்கலாம். கிட்ட வரைக்கும் வந்துட்டு கடைசி நேரத்தில் வந்து அவங்க பேக் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓவராலாக மீன ராசி இந்த மாதம் கவனமாக, எச்சரிக்கையாக, நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசனை பண்ணி செயல்படுறது மூலயமா பெரிய எந்த விதமான கெடுதலையும் அனுபவிக்காமல் கடந்து வரலாம். இந்த பலன்கள் எல்லாமே நான் மார்ச் மாதம் கொடுத்த எல்லா பலன்களுமே ஒரு பொதுவான பலன். பொதுவாக வந்து ஒவ்வொரு ராசிக்கும் அந்த கோள்களுடைய இடம் மாற்றங்களை பொறுத்து அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் சார்ட்டை நீங்கள் எடுத்து என்ன தசாபுக்தி நடக்குது, உங்கள் லக்னம் என்ன, உங்களுடைய பர்த் சார்ட்டில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, ஒரு கிரகமும் எவ்வளோ வலுப்பெற்றிருக்கு, இதெல்லாம் நம்ம டீட்டெயில் அனலைஸ் பண்ணால் தான் ஒரு அக்யூரேட் ப்ரிடிக்ஷனாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நடக்குமா அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு சார்ட்டுக்கும் வந்து ஒரு யோகம் அவயோகம் உண்டு, பரிகாரங்களும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக சில ரெமெடிஸ் ஃபாலோ பண்ணலாம், ஸ்பிரிச்சுவலாக சில ரெமெடிஸ் ஃபாலோ பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சார்ட்டுக்கும் டிஃபர் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா, என்னோட நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா, டிஸ்பிளேல தெரிகிற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து theastroservices.com அப்படிங்கிற என்னோட வெப்சைட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும். இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணியிருக்கிற ப்ரோக்ராம்ஸ் நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த ராசி மேட்ச் ஆகும், அதுக்கப்புறம் இந்த ஆல்ஃபபெட்ஸோடைய ப்ரெடிக்ஷன்ஸ், நேம் ஸ்டார்ட்ஸ் வித் ABCD, இப்படி நிறைய இது வரைக்கும் 14 ஆல்ஃபபெட்ஸ் அப்லோட் ஆயிருக்கு. அதில் மிஸ் பண்ணவங்க வெப்சைட்குள்ளே போயிட்டு நியூமராலஜி அந்த பேஜில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆல்ஃபபெட்ஸுக்கு தனியாக ஒரு பேஜ் இருக்குது, அதை நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து பல விதத்தில் உங்களுக்கு நீங்கள் விடுபட்ட ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இப்போது இந்த டைப் ஏ, இந்த கட்டவர் நல்லா பாருங்கள், இமேஜ் பாருங்கள். இது வந்து டைப் ஏன்னு எடுத்துப்போம். டைப் ஏல இந்த கட்டவரில் வந்து ஒரு கிராஸ் ஆங்கிள் அப்படின்ற ஒரு பொசிஷனில் வந்து எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு ஆங்கிளிங் பொசிஷனில் வந்து இது கரெக்டாக இருக்கும். இது 45 டிகிரின்னு சொல்லுவோம். இந்த 45 டிகிரி ஆங்கிளில் இந்த கட்டவரலுடைய ஸ்லாண்டிங் பொசிஷன் இருக்குது. இந்த ஸ்லாண்டிங் பொசிஷனில் உள்ள இந்த கட்டவரல் உடையவங்க, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கையை அந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்க்கலாம், லெஃப்ட்லேயும் நீங்கள் வச்சு பார்க்கலாம். இந்த ஸ்லாண்டிங் பொசிஷனில் இந்த கட்டவரல் இருக்குது, 45 டிகிரி ஆங்கிளில் இருக்குது. அதுக்கு மேலே இந்த விரல் வந்து உங்களால் லிஃப்ட் பண்ண முடியல அப்படின்னா இது வந்து டைப் ஏ. இந்த மாதிரி டைப் உள்ளவங்களாம் எப்படிப்பட்ட குணங்கள் உடையவங்களாக இருப்பாங்க, வாழ்க்கையில் எப்படி அச்சீவ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, தே ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட். அவங்க நினச்சது தான் நடக்கணுன்றத எண்ணத்தில் ரொம்ப குறியாக உள்ளவங்க. மற்றவங்களுக்கு ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாலாம் அவங்க வந்து ஒத்துப்போக மாட்டாங்க. தன்னுடைய பிரின்சிபல்ஸ், தன்னுடைய கொள்கைகள், தன்னுடைய லட்சியங்கள், தன்னுடைய ஆசைகள், இதற்காகவே வந்து வாழ்க்கையை வாழ்வாங்க. அதற்காக மற்றவங்களை சில டைமில் வந்து இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணுவாங்க, கஷ்டமும் படுத்துவாங்க, தொல்லை கூட கொடுப்பாங்க. இது வந்து அவங்களுக்கு ரொம்ப அந்த மாதிரி அமைப்பு உடையவங்களுக்கு அந்த மாதிரியான குணங்களை கொடுக்கும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வந்து தொழில் ரீதியாக அவங்க முன்னேறுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக முன்னேறுவாங்க. ஏன்னா அவங்களுடைய எண்ணமே வந்து க்ரோத். அவங்கள வந்து ஃபேமாக இருக்கணும், ரொம்ப ஃபேமஸாக இருக்கணும், ஒரு டாப் மோஸ்ட் பர்சனாலிட்டியாக இருக்கணும், முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும், அடுத்தடுத்த லெவலில் இருக்கணும், நம்பர் 1 இருக்கணும், தன்னுடைய கட்டுப்பாடு கீழே எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய குணாதிசயத்தை வந்து இந்த அமைப்புடைய கட்டைவர்களுடையவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது ஆண் பெண் யாராக இருந்தாலும். குறிப்பாக எந்த ஹேண்டை நீங்கள் செக் பண்ணோன்னா, மென்னாக இருந்தாக்கா ரைட் ஹேண்ட்லையும், விமனாக இருந்தால் லெஃப்ட் ஹேண்டில் பார்க்கலாம். பட் 2 விரலையும் இது ஈக்குவலாக வந்துடும், மோரார்லெஸ். இப்போது இந்த டைப் ஏல இவங்களுக்கு வந்து எமோஷனலாக எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கும்போது ஃபேமிலி மெம்பர்ஸோட பெரிய அட்டாச்மெண்ட்டோ இல்லை பெரிய ஒரு அன்னுணியமான, ஏன்னா அன்பு, காதல், வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து விட்டு கொடுத்து வாழ்கிறது. அந்த விட்டு கொடுத்து வாழ்கிற தன்மை கொஞ்சம் குறைவு தான். இவங்களுக்கு மற்றவங்க விட்டு கொடுத்தால் அந்த வாழ்க்கையை அவங்க இனிமையாக வாழ்ந்து முடிக்கிறாங்க. ஒருவேளை இவங்கள மாதிரியே ரொம்ப ஈகோயிஸ்டிக்காக, ஏன்னா இந்த விரலுடைய அமைப்புடையவங்களுக்கு கொஞ்சம் கோபம், சுயநலம், கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்கான சில குணங்களும் உண்டு. அப்படி இருந்தால் இவங்களுக்கு வந்து வாழ்க்கையை வந்து ரொம்ப நீடித்த சந்தோஷமான வாழ்க்கையை அமையிறது கிடையாது. ஸோ இந்த கட்டைவிரல் அமைப்புடையவங்களுக்கு ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா தனக்காக செலவு பண்ணுவாங்க,
பணத்தை எப்பவுமே செக்யூர் பண்ணிக்குவாங்க, சேஃப்டி பண்ணிக்குவாங்க. யார்கிட்டையும் கொடுத்து அவ்வளோ சீக்கிரம் அவங்க ஏமாறவே முடியாது, மற்றவங்க ஏமாற்றவும் முடியாது. இவங்களுடைய பார்வையே வந்து மனிதர்களை நோக்கியோ இல்லை எந்த ஒரு விஷயத்தை நோக்கி இருந்தாலுமே தனக்கு அதில் என்ன சாதகமாக நடக்கும், தான் என்ன அதில் பெட்டராக பண்ணிக்க முடியும் இப்படிங்கிற சிந்தனை உடையவங்களாக தான் இவங்க இருப்பாங்க. இது இந்த விரலுடைய அமைப்பு. வணக்கம். கட்டை விரல் உங்களுடைய தனி நபர், ஒவ்வொரு நபருடைய கட்டை விரலுடைய அமைப்பை பொறுத்து நீங்கள் என்ன மாதிரியான குணத்தை பெற்றவங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களுடைய லட்சியங்கள்லாம் நீங்கள் அடைய முடியுமா, அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டா, செல்வம் படைத்த ஒரு நபராக இருக்க முடியுமா அப்படிங்கிறத வெறும் உங்களுடைய கட்டை விரலை மட்டும் வச்சு நம்ம கெஸ் பண்ண முடியும்.